வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மகாபலிபுரத்தில் சனிக்கிழமை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு இந்த ஆண்டு மே மாதம் அவரது 3 ஆண்டு பதவிக்காலம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தது. தனது உரையில் அன்புமணி தனிப்பட்ட லட்சியத்திற்காக அல்லாமல் பொறுப்புணர்வு காரணமாகவே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். தனக்கும் தனது தந்தையும் PMK நிறுவனருமான டாக்டர் எஸ். ராமதாசுக்கும் இடையே நல்லிணக்கத்தை வேண்டுமென்றே தடுத்ததற்காக இடைத்தரகர்களை அவர் குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றை குறிப்பிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் பார்த்துக் கொள்வதே கட்சியின் நிலைப்பாடு என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். அடுத்த அரசாங்கத்தை யார் அமைக்க வேண்டும் என்பது மெகா கூட்டணி அமைப்பதன் அடிப்படையில் பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். அவரது கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டன. இது AIDMK BJP கூட்டணி அல்லது நடிகர் விஜயின் TVK உடன் இணைவதற்கான சாத்தியக்கூறுகளை குறிக்கிறது. 2024ஆம் ஆண்டில் அன்புமணி பாஜக தலைமையிலான NDA இன் ஒரு பகுதியாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், கூட்டணி உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கும் என்று அவர் கூட்டத்தினருக்கு உறுதியளித்தார். பலத்த ஆரவாரத்தை எழுப்பினார். அன்புமணியுடனான தகராறின் போது டாக்டர் ராமதாசால் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முரளி சங்கர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததைத் தொடர்ந்து கூட்டம் நடந்தது. ஒருநாள் தீவிர நாடகத்தைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தந்தை மற்றும் மகன் இருவரிடமும் அன்புமணியிடமும் நேரில் பேசி ஒரு தீர்வை மத்தியஸ்தம் செய்தார். தீர்ப்பு வழங்கப்பட்ட போது தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று அன்புமணி கூறினார். நான் சிறிதும் மகிழ்ச்சியாக உணரவில்லை, எனக்கு வேதனையாக இருந்தது. இந்த தீர்ப்பை யாருக்கு எதிராக பெறுகிறோம்? எங்கள் சொந்தத்திற்கு எதிராக விளக்கினார். தனது தந்தை எப்போதும் கட்சியின் வழிகாட்டும் சக்தியாக இருப்பார் என்றும் எதிர்கால கூட்டங்களில் அவர் விரைவில் மற்ற உறுப்பினர்களுடன் இணைவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு அடையாளச் செய்கையாக கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு நாற்காலி நடவடிக்கைகள் முழுவதும் அன்புமணிக்கு அருகில் காலியாக விடப்பட்டது. இது அவரது தொடர்ச்சியான முக்கியத்துவத்தையும் தொடர்ச்சியான வேறுபாடுகள் இருந்த போதிலும் ஒற்றுமைக்கான கட்சியின் விருப்பத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.